மேட்டுப்பாளையம் அருகே நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து குட்டியுடன் வெளியேறிய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அடர் வனத்துக்குள் விரட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். இன்றைக்கு காலையில வந்த இந்த 2 யானைகள் தான் தற்பொழுது பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக, அதாவது யானைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பொதுமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த 2 யானைகளுமே தற்போது வனப்பகுதிக்குள்ள வனத்துறையினர் விரட்டி விட்டிருக்கிறார்கள். பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த காலகட்டங்கள் டிசம்பர் முதல் ஜூன் மாதம் வரை யானைகளுடைய ஒரு இடப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அது உணவு மற்றும் தண்ணீர் தேடி இந்த இடங்களை விட்டு ஒரு இடத்திற்கு கடந்து செல்லக்கூடிய இது ஒரு காலகட்டம். இந்த நிலையில தான் இன்று அதிகாலை நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வந்த இந்த 2 யானைகளுமே ஆயர்பாடிங்கிற ஒரு கிராமத்துக்கு மத்தியில திரும்பி செல்ல முடியாமல் இந்த யானைகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்திருக்கிறது. இதை பார்த்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் இந்த 2 யானைகளையுமே பாதுகாப்பாக பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது வனப்பகுதிக்குள்ள விரட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த 2 யானைகளும் தற்போது நெல்லிமலை வனப்பகுதிக்குள் சென்றிருக்கிறது. மீண்டும் இந்த யானைகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வனத்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த யானைகள் அந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கையும் தற்பொழுது வனத்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். இந்த 2 யானைகளுமே வனப்பகுதிக்குள் விரட்டி வெட்டக்கூடிய இந்த நிலையில பொதுமக்கள் ஒரு நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் தான் சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.